அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், பாத்திருக்கேன். தலைவர் பதவியிற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் மோடி அவர்களுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு செப்பலை கழட்டி. பொய் சொல்றீங்க. காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியலையே. நான் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் நரேந்திர மோடியினுடைய வேலை. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் ஆபத்தானவன். நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க. அது எல்லோருக்குமே தெரியும். அப்பாடா, ரொம்ப சௌரியமா போச்சு. நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல நான் நிற்கிறேன். வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான். போய் அந்த கிணத்துல குதி. அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல நான் நிற்கிறேன். மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறேன், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேர்ந்தேன். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. இதுவும் ஒரு பசிதானப்பா. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். விஷம் குடிச்சிட்டு சாவு. மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. ஆனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஃபிளாஷ்பேக். டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன் நானு. இன்னும் 2 வருஷம் தாங்குவியா தம்பி? நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா நீ? யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. நாம் தமிழர் கட்சியை விட 30% அதிகமாக வாக்கு வாங்குவோம் என்று தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யாரும் சேர்த்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் சீமான் தேர்தலில் தனியாக நிற்கிறார் என்று விமர்சனம் செய்துள்ளார். ரொம்ப வாடுறானே. நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க, ஒருக்கா சொல்லு. எத்தனை நாளைக்கு வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க. வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வர போறாங்களா, கொள்கைகள் என்ன? ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? சீமான் அவர்கள் கூட யாரு போனாங்கன்னா அவங்க கூட கட்சியே இல்லையா, தனியா நிக்கிறாரு. ஏன் தனியா நிக்கிறாரு? யாரும் சேர்த்துக்கல. இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? நீங்க இதை தப்பா நினைச்சு கூடாது. அவர் தனியா நிக்கிறது ஒரு பெரிய கொள்கைன்னு பார்க்காதீங்க. யாரும் சேற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தனியா நிக்கிறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. கொம்பாதி கொம்பன் எங்க அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு. எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? எங்க அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட். தெரியுது, நீ மூடு. தம்பி, இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன், நான் தான் லீட் எடுத்து போவேன். நக்கல்யா அவனுக்கு. நான் என் கட்சியை ஒழிக்கிறதுக்கு பேசாத. நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு. லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும். நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். டேய்,
லூசாடா நீ? ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும், வேற வழியா கிடையாது. எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே. எல்லாமே மறைக்கப்படுது இல்ல. கொடநாடு கொலை, கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா? கேட்கறது பெருசு. நடந்தது. யார் செஞ்சா? So sad. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யாரு சுட சொல்லி உத்தரவிட்டது? உத்தரவிட்டது யாரு? எல்லா இடங்களும் கொலை. சந்தோஷம். இந்தாங்க 1 lakh. 1 லட்சமா? செல்லாயிருந்தா விட சிறப்பா இருக்கு எடப்பாடியாச்சு. செல்லாயிருந்தா விட சிறப்பா இருக்கு எடப்பாடியாச்சு. அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற? இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். நக்கல்யா அவனுக்கு. எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? ஒரு வார்த்தை தெளிவாக குடிக்கிட்டு போவு. நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. என்னமோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு காடி மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டாரு. உன்னை எப்படி கோர்த்தவர்னு பாடுறா. இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க. அட பாவி, தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பட்டுச்சாடா? சாரி. தெரியுதுல, பொத்தி போ. டேய், இந்த ட்ரவுசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுறதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது.
பேரை சொல்லணும் நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வாய்வு எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கிவிடும் என்பதை எச்சரித்துக் கொலை. நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி நடிக்கிறாங்க. எப்படி கை அடிக்கிறதா? நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். கொஞ்சம் ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. A few moments later. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் நம்ம டார்கெட். மர்க்கா சொல்லு. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. மர்க்கா சொல்லு. எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் நம்ம டார்கெட். பாரு, நல்லா பாரு, முழுசா சங்கியா மாறி இருக்கிற உங்க அண்ணன் சாமான பாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். சந்தோஷம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எல்லாரும் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை, முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது இது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஏதோ சோசியல் மீடியாவுல கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிக்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிக்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் a mass gathering, not for cash. Thank you. பாக்கா கை தட்டலையா? அப்ப புரியல உங்களுக்கு நான் சொல்றது. டே
தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே. வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார், மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார், வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார். இரியா அதான் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. இன்னும் 100 ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர் தான், தலைவர் என்றால் ஒருவர் தான். அவரை போல ஒரு முதலமைச்சர் இனி கிடைக்க மாட்டார், அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார். ஏப்பா அழுகிற முருகேசா? கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்க, அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க, ஈஸியா ஏசி வாங்க, டார்னிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமிலி ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. உலகத்துக்கே தெரியும், தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே, யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். சாம்பார் அப்ப எனக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. பலூன் தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னு, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்ல எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கேவி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க, என்ன பண்றது? பேசினதுல பாதி பொய். அவங்க கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் நின்னாரு. அவர் உண்மையிலே பொதுச் செயலாளரா ரசிகர் மன்ற தலைவரான்னு டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. படத்துல காமெடியா கேட்பாங்கல்ல, கையில இருக்கிற 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா இருக்கும்னு. அது போல அந்த கட்சியினுடைய மேடையில் பேசக்கூடிய எல்லாருமே ஜோக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டு பொலிட்டிக்கலா தான் பேசுறேன். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? நான் நெறியாளர் அபிநயா அவர்கள்ட்ட கேட்கிறேன், உங்க பகுதியில திமுகவோ அதிமுகவோ ஒரு பெரிய கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு பிரதானமா என்ன வேலை இருக்கும்? உங்க கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அந்த ஏரியால இருக்கக்கூடியவர்கிட்ட என்னன்னு போய் கேட்பீங்க? என்ன பிரச்சனையா அவர் பேசுவாரு?
தொகுதி பிரச்சனைகளை பேசுவாங்க, என்னென்ன தீர்வுகளை கொடுக்கணும்னு பேசுவாங்க. ஐயா இந்த மாதிரி எங்க ஏரியால மெட்ரோ வாட்டர் வரல என்னன்னு பாருங்க, ஒரு கட்சிக்காரர்கிட்ட கேட்போம், எம்எல்ஏட்ட கேட்போம், மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு 4 ஓட்டு கிடைக்குன்றதுக்காக அவர்கிட்ட கேட்போம், அவர் அதுக்கு பாத்தியம் இல்லாம செஞ்சு கொடுப்பாரு. ஐயா லைட் இல்ல, நம்ம ஏரியால வந்து ஜாதி சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க, அதுக்காக நம்ம இதை கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு போய் கேட்போம், அது சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாவட்ட செயலாளராவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் பலூன் கேட்டு பார்த்திருக்கீங்களா? அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. ஒரு பலூன் வாங்க வக்கில்ல பாரதேசி பண்டார நாய். இவங்க மாவட்ட செயலாளர் பலூன் கேட்டிருக்கிறாரு. அந்த பலூன் கேட்டதை ஒரு பொதுச் செயலாளர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியுமா? அவங்க பொதுச் செயலாளர் உதிர்த்த முத்து என்ன தெரியுமா? கவலைப்படாத நண்பா, அதுக்கு தானே நம்ம வக்கீல் டீம் வச்சிருக்கிறோம், வழக்கறிஞரை நீ வாங்கி கொடுப்போம். இவங்க வீட்டுல தொலைஞ்சு போன பலூனை வாங்கி கொடுக்கறதுக்காக வக்கீல நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? அப்படி மவராசன் தூக்கிட்டு போவான். இதுக்கு நடுவுல எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், ஒருக்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், மர்க்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க கூட எந்த செயலும் ஊழல் தான். டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஆம். உலகெங்கிலும் வாழும் 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் பிரபல்களின் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். தளபதி பட்டத்தை இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க. மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. பேசும்போது அதனால படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றத பாத்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கிற ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். வருங்கால முதல்வர் எனக்கா இது நீங்க கேள்வி கேட்கலாமா? இல்ல அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அத போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா? பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியாடா? இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு
தமிழக முதல்வராக 2026 யாரு வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடி இல்ல, ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? இல்லங்க, பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பிரதமருக்கும் முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு மன் கி பாத்ல பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரைக்கும் எல்லா மொழியும் சொல்லி அது இணைப்பு மொழி அப்படின்னு சொல்றாரு. அடேங்கப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஆனா முதல்வர் தென் மாநில மொழிகளை வைத்து பிரிக்க முடியாதுன்னு பேசுறார். அப்ப பிரதம அமைச்சர் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பிரதம அமைச்சர் தமிழ் வாழ்த்து உட்பட தெலுங்கு வாழ்த்து உட்பட சொல்லி மொழி நம்மை இணைக்கிறதுன்னு சொல்றாரு. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தனமா நடந்து கொண்டேன். ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு யுகாதி வாழ்த்து சொல்ற நேரத்துல கூட வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார். இது எப்படி சரியாகும்? இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை? அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். நாம தமிழ் மேல் உயிரை வைத்திருக்கிறோம். பாருப்பா, கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றா, கொண்டு போய் மிதிப்பா. ஆனா அதே நேரத்துல மத்த மொழியை மதிக்காம நாம இல்ல. ஓ, வெரி குட். இந்த குணம் இருக்கா? கை கொடு. ஆக இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. தயவு செய்து இதை நிறுத்த வேண்டும். இன்னைக்கு அழகா பிரதமர் சொன்னார், சந்தோஷம். தமிழ் உட்பட சொன்னார். இந்த மனநிலையை நாம பெற வேண்டும். இப்படி சொல்வதனாலே உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இல்ல, தமிழுக்கு ஆதரவானவர்கள். தமிழ் பாரத தேசம் முழுவதும் போகணும். உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் 3வது மொழியாக தமிழை எடுத்து படிக்க முடியும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. பார்த்தாலே தெரிகிறதா? அதனால் நீங்க அதை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பாராளுமன்றத்துல அமைச்சர் கனிமொழி அவர்களின் கேள்விக்கு உத்தரப்பிரதேசத்தோட அதிகமா கொடுத்திருக்கோம். ஏன் அப்படி புழுகனி பள்ளி பிறந்தவன? ஆனா ஒரு 4000-5000 கோடி ஏன் கொடுக்க முடியலன்னா, சில விதிமுறை மீறல்கள் இருக்கிறது, சில சந்தேகங்கள் இருக்கிறது. அத பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். கணக்குல சந்தேகம் இருக்கு. அந்த கணக்கு சந்தேகத்தை நாங்க சரி செய்த பின்பு கொடுக்கிறோம். சரி, அண்ணன் பிர்லி பிரசங்கம் பண்ணாரு. ஆனா நரேகா திட்டத்தை வரைக்கும் கொடுக்கறதுக்குள்ள வட்டியோட கொடுக்க முடியும். ஆக ஒரு முறைகேடுன்னு தெரிஞ்சா கூட அது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? கூப்புடா சாலமன் பாப்பையாவை பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிரும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவுக்கு கணக்குன்னு கேட்டாலே கோபம் வந்துடும். அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். கணக்குன்னு இவங்க பிணக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக ஒரு சரி செய்த அப்புறம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. ஆக நீங்க ஊழல் செய்து கொண்டே இருப்பீங்க. கொடுத்த பணம் சரியாக பெண் தொழிலாளர்கள் உட்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? இன்னைக்கு பிரதமர், இன்னைக்கு முதலமைச்சர் வெயில்ல வேகாம வேலை செஞ்சவங்களுக்கு சரியா பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, போதிய அளவுக்கு நிதி கொடுக்கப்பட்டு விட்டது. எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? குறிப்பிட்ட நிதி ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் அதில் விதிமுறை மீறல்கள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஊழலே நடக்கலன்னு சொல்லுங்க. நிதி இல்லையா, மனது இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்கிறார். ஊழல் இல்லையான்னு பதில் சொல்லுங்க. அறிவிட்ட போது என்ன சின்ன பணத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல்? ஐயோ, ஆக எல்லாமே மக்களின் வரி பணம் தான். அதிகாரிகளும் மற்றவர்களும் சுருட்டுவதற்கு மக்கள் வரி பணம் இல்லை.
நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத என்ன மாலை போட்டு இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ண வண்டியா? மனு கொடுக்க வந்தேன். அரசியல்வாதினா ரயில மறிக்கணும், ஜெயில உடைக்கணும். அதை விட்டு மனு கொடுக்க வந்தேங்கிற உன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கும் தாண்டா உன்னை எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இன்னொன்று, இங்க பனையூர்ல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம். தம்பி விஜய் வீடும் பனையூர்ல தான் இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டுக்கிட்ட இருந்தவரு அப்புறம் சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆக வாழ்க்கை விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது. இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன். அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் தேவைப்படுது. நெக்கு சிரிப்பே வரல. பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாதுன்னா எப்படி? என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? பாதி வேலை முடிஞ்ச அப்புறம் பரந்தூரே வேண்டாம் அப்படின்னு இல்ல, அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க, காம்பன்சேஷன் அதிகம் கொடுங்க, அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விரிந்த நிலத்தை கொடுப்போம். அது பார்த்தாலே தெரியுது சார். ஆக உடனே முன்னேற்பாடுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோம்னு அர்த்தம் இல்ல. நிச்சயமா? சத்தியமா? ஓகே ஓகே. இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு. இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம். இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும். ஆனா பரந்தூரே வேணான்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்கார்ந்து சொன்னா எப்படி தம்பி? இது தவறு. நியாயம் அவன் பக்கம் இருக்கா. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. தாவேக்கா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம். ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரி, அப்புறம் போக விட்டு சரிங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே. நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க. எப்பயாச்சும் இருக்க கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. கால் ஷீட் கொடுத்து தானேப்பா நீங்க அரசியல் வேலைக்கே வரீங்க. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசா இருக்குதுண்ணா. சினிமால கால் ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க. என்ன சுத்துற? குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்தா எப்படிப்பா நீங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க? ஐயோ ஐயோ. என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னா, எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அத நினைச்சேன், சிரிச்சேன். தான் போட்டி. திமுகவுக்கு எதிராக நாங்க இவ்வளவு பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கிறோம். Give respect, take respect. Okay? ஆனா நீங்க வந்து நீங்களா சொல்லிக்க முடியாது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களோ மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களோ திரைத்துறையில இருந்தாலும் மக்கள் பணி செய்துட்டு அவங்க தங்களது நிலைப்பாடை உறுதி செய்து கொண்டார்கள். Too much. Too much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. அதனால நீங்க அதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னொன்று. மரியாதைக்குரிய மோடிஜி அவரல என்னஜி மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையாஜின்னு கேக்குறீங்க. இது மிக தவறு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி விஜய்ஜி தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். குறும்பு
குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. பார்வதி என் பார்வதி காதலி பார்வதி தேடி வந்த தேவதாசி காண அடி பார்வதி என் பார்வதி. நிறைய இடங்களிலே வக்ஃப் சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்திற்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும், அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண, இன்னொரு கண்ணுக்கு என்ன? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. புரிதலுக்காக இந்த வக்ஃப் நிலம்னா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம்ன்ற ஒரு தோற்றம்லாம் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது லார்ட் மவுண்ட் பேட்டன் வச்சு யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை பிரிக்கிறாங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோயில்களை பிரிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் மன்னர்கள் அந்த கோயில்களை கட்டினார்கள். அப்ப அந்த கோவில்கள் எல்லாம் அரசு தான் நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அரசு நிர்வாகத்துக்கு கீழே போச்சு. சரி, ஊமையா? மௌன விரதமா? அது வந்து ரெண்டாவது இஸ்லாமியர்கள் சொத்து. இஸ்லாமியர்கள் இப்ப நாம சொல்ற வக்ஃப் பண்றது, வக்ஃப் என்பது ஒரு தானம். அதன் பெயர் வந்து தானம். இப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களும் முகலாய பேரரசராகட்டும், இஸ்லாமிய அரசர்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்த இஸ்லாமியர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் கூட மக்கள் சொத்துல இருந்து சக இஸ்லாமியர்கள் சொத்துல இருந்து தான் பணத்துல இருந்து அதை கட்டியிருக்காங்க. அதனால அதையும் அரசுதான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக வக்ஃப் போர்டு உருவாச்சு. இப்பவும் வக்ஃப் சொத்துக்கள் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற வழிய அது ஏதோ இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இல்ல. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தில திருடவன் பொந்துல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? சர்ச்சுகள், கிறிஸ்துவ சர்ச்சுகள், இந்த சர்ச்சுகளை எப்படி கட்டினார்கள் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரபுகள், அப்போது இருக்கக்கூடியவர்கள் சொந்த பணத்துல கட்டியிருக்காங்க. அடுத்தது மிஷனரிஸ் வெளிநாட்டில இருந்து பணத்தை கொண்டு வந்து சர்ச்சுகளை கட்டினாங்க. ஆகவே அதையெல்லாம் வந்து அவர்கள் வசமே ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்தார்கள். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. உனக்கு என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிக்கிறேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கே? ரொம்ப கேவலமா இருக்கே. ரொம்ப வாடுறானே. யூ டாக்கிங். சுட்டு பிடிக்கிறாங்களே, 2 நாளா பாத்தீங்கன்னா சுட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சுட்டு பிடிக்கலன்னா அவன் வந்து வெளியில வந்து பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும். எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். அந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. டேய் அண்ணா, முட்டா போயில, நீ சோத்தை தான் திங்குறியா இல்லை வேற ஏதாவது திங்குறியான்னு தெரியல. உன் பொண்டாட்டிய இல்லைன்னா உன் அம்மாவை எவனாவது ரோட்டில் செயினை பிடிச்சி இப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறான்னா நீ சுட்டு பிடிப்பியா இல்லைன்னா பின்னால் ஓடிட்டே இருப்பியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. அந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமான நீ பார்த்ததில்லைல, பக்கா திருடன். சீமான நீ பார்த்ததில்லைல. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இயலாமைதான் இதுதானே. நீங்க இப்ப ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். கைகால் உடைப்புலாம் நிறைய நடக்குதே சார். போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சாராயங்காய்ச்சி வித்து 63 பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றம் இல்ல. நான் எதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னேன், காஞ்ச பூமினாலும் அந்த ராமநாதபுரத்தில் எங்க அப்பா 10 ஏக்கர் நட வச்சிருக்கேன். நான் உழுது நினைப்பேன், அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன், வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாராயங்காய்ச்சி பிழைப்பேன், சாராயங்காய்ச்சி பிழைப்பேன். தப்பா தெரியலையா? அப்படியே விட்டுரு, என்ன விட்டுரு. அது கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபா கொடுப்போம். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாடு மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. குடிச்சிட்டு பாடையில படுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் கொடுப்போம். நீ என்ன சிரிக்கிற? சாராயங்காய்ச்சி பிழைப்பேன், சாராயங்காய்ச்சி பிழைப்பேன். அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தவொடனே அறிவிச்சு வேலை செய்வோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா கேன கிறுக்கா, போய் வேலையை போற லூஸ். அப்ப தெரிஞ்சிடும்ல. இப்ப வாங்குறதை விட கூடுதலான வாக்குகள் வாங்கினா தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கு. ஆமா, வாங்குவோம். ஓட்ட வாங்க போறீங்களா, அதிமுக ஓட்ட வாங்க போறீங்களா? ஏன் சிரிக்கிற? நாங்க வாங்க போறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்ல, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போறோம். அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. ஓட்டு பிஜேபி கிட்டயோ ஏடிஎம் கிட்டயோ டிஎம் கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போறது என் மக்கள்கிட்ட. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்க வெளில போறோமே ஒழிய தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா சின்னம் கொடுக்கணும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்றோம். நக்கல்யா அவனுக்கு. அது 101, 102 அப்படிதானே இங்க கதவு என்ன அப்படித்தானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவங்க என்ன சொல்றாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை? மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? யோ என்ன கதை இது? இவனை ஏன் எப்போ நம்ம தற்குறின்னு சொல்றோங்கிறதுக்கு ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை பேசியிருக்கான். அதை பார்த்துட்டு இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னை சொல்லுங்க. வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கொடா இயக்கம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நடத்த முடியாதா? இந்தியாவின் வரி வருவாயை பெருக்கிறதுல, பொருளாதாரத்தை பெருக்கி நிறைப்பதுல 2வது இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது நாம். ஏன் வருவாயை எடுத்துக்கிட்டு நீ எனக்கு தர முடியாது, அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்க என்ன இருக்கு, என்ன உரிமை இருக்கு? நான் என் வரியை தர முடியாது, நோ ஜிஎஸ்டி, வரி தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லணும்ல. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா நேரம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கிட்டையும் போய் ஜிஎஸ்டி கொடுங்கோன்னு சிஎம் வாங்கி அங்க இருந்து நேரா கிளம்பி டெல்லி போய் அங்க போய் இந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவ, செருப்பு பிஞ்சு போயிரும். இப்ப நாங்க எப்படி எடுத்துக்கிறோம், 64 விழுக்காடுக்கு தான் நீ கணக்கு சொல்லியிருக்க, மீதி 36 எங்க இருக்கு, அது நாங்க தான் போயிருவோம். இவன் வேற காலையிலேயே வீடியோ பிடிக்க வந்துட்டான், எதுக்கு தான் வரானு தெரியல. சீமான் ஒரு பக்கம், அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம், இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், இப்படி எல்லாரும் நாகரகம் மாதிரி இருந்தீங்கன்னா இதனால நஷ்டம் உங்களுக்கு இல்ல, தமிழகத்துக்கு. தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டுங்கண்ணா. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதாவது நான் ஏற்கனவே இடத்துல சொல்லியிருப்பேன், மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரின்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருக்கேன். ஆனா என்ன வெங்காயம் சொல்லிட்டீங்கன்னா, ஆமாயா உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணு இல்லையா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது. அதனால் நான் எப்பொழுதுமே அரசியல் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது, பதவியை தூக்கி போட்டு வந்தவன் நான். அப்பா அட பாவி, உலகமே நாறுதேடா.
இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதை விட அதிகமா என்ன 10-15 மடங்கு பவரை பார்த்தவன போட்டா போட்டி இது அது நான் பாத்தீங்கன்னா நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். If you are bad, I am your dad. காலையில எனக்கு பிடிச்சதை செய்யறேன். நேத்து தோட்டத்துக்கு போனேன், ஆடு மாட்டை பார்த்தேன். எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. அது குட்டி உலகத்தில் நான் வாழ்றேன். இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேனா? அரசியல் என்னோட கருத்துக்களை எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். இதை மாத்தி பேசிதான் இருக்கிறோம்னா இருக்க போறது கிடையாது. அப்படி மாத்தி பேசல அண்ணாமலை இருக்க மாட்டேன். முடிச்சேன். என்னுடைய தனி உலகத்துல ஒரு சூழல்ல நான் அரசியல் பண்ணிட்டேன். மோடிக்காக அரசியல் வந்திருக்கேன். நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. நான் மோடியை தவிர இன்னொரு தலைவர் இந்தியாவுக்கு 100 ஆண்டுகள் கிடைக்க போவது கிடையாது. போதும்பா முடியல. அண்ணாமலை அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே கிடையாது. ஒரு கருத்து எடுத்தா இடும்பு பிடிப்பது மாதிரி பிடிப்பேன். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை தமிழ்நாட்டில் தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டில் ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜரா உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைட்ல போய்க்கலாம். அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்காரு. தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டெசிஷன் எடுப்பான். A few moments later. சவாலுக்கு தயார்னா? சவாலுக்கு 1% 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க. என்ன தெரியுமா, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது. எத்தனை நாளைக்கு வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போறாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அலூரி அண்ணா சீச்சி இல்லையே. அப்ப கண்ணு வைத்திருக்கோம், தச்சுக்கோ. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரி சொல்லியிருப்பேன். ஆமா, உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணு இல்லையா? வெங்காயம் உரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்காது. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் நான் எப்பொழுதுமே அரசியல் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது. பதவியை தூக்கி போட்டு வந்தவன் நான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது பாத்தீங்கன்னா நிம்மதியா என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில எனக்கு பிடிச்சதை செய்யறேன். நேத்து தோட்டத்துக்கு போனேன், ஆடு மாட்டை பார்த்தேன். எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. அது குட்டி உலகத்தில் நான் வாழ்றேன். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னே. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். ஐயோ ஆச்சரியமா இல்ல? தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் பாருங்க, 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க நீ? கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்ல. உனக்கு என்ன வேணும்? கீழே உட்காந்துட்டு கலாணி பொழப்புற கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்துல தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். அவன் பைத்தியக்காரன், சுத்தியும் 4 பேர் இருக்கான். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இருக்கு. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. பாத்தேல டேய், ஒன்றரை சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்ல வர குழந்தை மாதிரியே எப்படிரா சிரிக்கிற? தலைவா, இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது.
டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போராட்டம் பண்ணட்டும். நான் ரெண்டே கேள்வி தான் கேட்கிறேன், எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? இப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? ஐயோ, கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு, நானும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன், எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம். 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க. 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேகால இருந்து கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு? வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். நீங்க கருத்து சொல்லியிருந்தா, நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி, இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன், இதான் பாயிண்ட்ங்கறேன், இதான் காரணங்கறேன். நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்க சொல்லுங்க. பாத்தியா, கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது தாவேகா. தல கோயிலுக்குள்ள போய்விடும். எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு? அண்ணா, இந்த பாயிண்ட் தப்பு. எத்தனை டைம் இந்த சட்ட திருத்தம் மாத்தி இருக்காங்க? 54 முதல் சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 95 பெரிய சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 2013 மேஜர் அமெண்ட்மெண்ட். என்ன பங்கு இதெல்லாம்? நானப்பா அதெல்லாம். ஏன் 2013 காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும், 123 ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி 123 ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். 123 ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா 2025 நம்ம ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள் 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 பாடு பாடி தொலையும். அண்ணா, எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன். உண்மைமா சத்தியமா? ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான அட பாவி, உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன, அடுத்த 1/2 மணி நேரத்துல உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாத்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அச்சா. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா? அதை மட்டும் கேட்டுறது, யாராச்சும் ஏமாந்தவன் கையில கிடைச்சான் கண்ட மேனிக்கு கதை அடிச்சு தள்ளுவேன். அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இதெல்லாம் டூ மச்சியா? ஏன் தலைவா, என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியுடைய பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. ஒண்ணும் புரியலையே அண்ணே. பேசுவோண்ணே, நேரமும் காலம் இருக்கு, பேசுவோண்ணே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய், ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.